வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு. முறையான உணவு பழக்க வழக்கத்தை நம்ம கடைபிடிக்கிறது மூலமா நம்மளோட உடல் நலமா இருக்கட்டும், மனநலமா இருக்கட்டும், சமூக நலமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேல பொருளாதார நலனா இருக்கட்டும், இது எல்லாமே முறையான உணவு பழக்க வழக்கத்தை நம்ம கடைபிடிக்கிறது மூலமா இந்த விஷயங்கள் எல்லாமே மேம்படுறது நம்மளால கவனிக்க முடியும். முறையான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கணும்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ஒரு 5-6 விஷயங்களை நம்ம கடைபிடிக்க தேவையா இருக்கு. அது என்னென்ன முக்கியமான விஷயங்கள்னு நம்மளோட கலந்துரையாடுறதுக்கு டாக்டர் சுபாஷ் சார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களோட நம்ம சேர்த்து கலந்துரையாடலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஒரு அற்புதமான ஒரு சக்தியா மாறுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும், அதுல முதன்மையா இருக்கிற விஷயத்தை பத்தி சொல்லுங்க சார். ரொம்ப தேவையான முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. சாப்பாட்டை டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட்றதுதான் சரி அல்லது வழக்கமாக்கிக்கிட்ட இந்த சமுதாயத்துல கொஞ்சம் பின்னால போய் பார்த்தீங்கன்னா தரையில உட்கார்ந்து சாப்பிட்றதுதான் ஆரோக்கியகரமான உணவு உண்றதுக்கு முதல் வழின்னு சொல்லி சயின்ஸ் இன்னைக்கு சொல்லுது. பழைய காலத்துல சயின்ஸ் இல்லாமலே ஃபாலோ பண்ணாங்க. யாரால முடியுமோ நான் கீழே உட்காந்து சாப்பிட்றேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல போனாலும் தரையில உட்காந்து சாப்பிட்றேன். அதனால முதல் ஆரம்பம் நல்ல உணவை நல்ல சக்தியா மாத்துறதுக்கு முதல் படி கீழே உட்கார்ந்து சாப்பிடணும். ஓகே, முதல் விஷயமா நம்ம தரையில உட்கார்ந்து சாப்பிடுறத பத்தி சொன்னீங்க. அது 2வது முக்கியமான விஷயம் என்ன சார்? சந்தோஷம். 2வது விஷயம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஆழமானது, ஆனா ரொம்ப சிம்பிளானது, எளிதானது. நம்ம எல்லாருமே ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு. காலையில இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் 60,000 70,000 எண்ணங்கள் வருதான். தூக்கத்துல ஒரு 20,000 எண்ணங்கள் சொல்றாங்க. எப்படியோ ஒரு நாளைக்கு 80,000 எண்ணங்கள். அப்படி என்ன அர்த்தம்? நம்ம எண்ணத்தின் ஒரு பிரதிபலிப்பு. அப்ப எண்ணங்கள் தான் நம்மளை ஆக்குது, அழிக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு எண்ணம் ஆக்கும், ஒரு எண்ணம் அழிக்கும். இப்ப 2வது முக்கியமான கட்டம் சாப்பிடுறதுல நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். கடவுளுக்கு சமமா, நான் சொல்லுவேன் கடவுளுக்கு மேல இருக்கிற ஒரு மாபெரும் சக்தி நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு சாதாரண உணவை அமிர்தமா மாற்றக்கூடிய பலம் இருக்கு. ஒரு எண்ணம் எப்படி கோபத்தை உண்டாக்குதோ, நம்பிக்கையை உண்டாக்குதோ, இந்த நன்றி உணர்வு கண்ணில் காணாத எல்லாவற்றுக்கும் மேலான சக்தி. அது பார்க்கிற உணவு கண்ணுல தெரிகிறது. பார்க்காத உணவுக்கு மேம்பட்ட, இறைசக்திக்கு மேம்பட்ட மாபெரும் சக்தி நன்றி உணர்வு. என்ன நன்றி உணர்வு? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரு சாப்பாடு இல்லாம ரோட்ல சாகுறாங்க. பணம் இருந்தும் உடல்நல குறைவா, சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாம சில பேர் சாகுறாங்க. சாப்பாட்டுக்காக ஏங்கி சாகுறாங்க. இது மாதிரி பட்டினி சாவுகள், பரிதாப சாவுகள் பார்த்திருக்கோம். இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு நல்ல ஒரு முழுமையான, ஆரோக்கியமான, சக்தி நிறைஞ்ச ஒரு உணவை கொண்டு கொடுக்குறாங்கன்னா எத்தனை பேர் அதுக்கு காரணமா இருந்திருப்பாங்க? ஒரு நிலம், ஒரு விவசாயி, விவசாயம் பண்ணவங்க, அதை பேக் பண்ணவங்க, அதை கொண்டு கடையில கொடுத்தவங்க, கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க, வாங்கிட்டு வந்தவங்க, சமைச்சவங்க, சமையல் இருக்கிறவங்க, மனைவியோ அக்காவோ தங்கச்சியோ உறவினர்களோ யாரோ, சமையல் கட்டு, அங்க இருக்க கேஸ், அந்த அந்த அடுப்பு, பாத்திரங்கள், இத்தனை இத்தியாதிகள் சேர்ந்து உணவை கொண்டு கொடுக்குன்னு சொன்னா அத்தனை பேரும் ஏதோ பங்களிச்சிருக்காங்க. அந்த பங்குக்கு நீ என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்க முடியாது. என்ன கொடுக்க முடியும்? அருமையான உணவை கொடுத்த இறைவனோ, இயற்கையோ, தாயோ, தந்தையோ, மனைவியோ, குழந்தையோ, நண்பரோ, உறவினர்களோ, அல்லது ஒரு ஹோட்டலோ, ஒரு ரெஸ்டாரண்டோ, யாரா இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு
5 செகண்ட் கண்ணை மூடி இதை கொடுத்த எல்லாருக்கும் 1000 நன்றிகள் நீ சொன்னா, சொன்ன உடனே இந்த பாடியில உருவாகக்கூடிய 4 பாசிட்டிவ் கெமிக்கல்ஸ் ஹார்மோன்ஸ் DOES டஸ்னா நடக்குன்னு அர்த்தம். D ஃபார் டோபமைன், O ஃபார் ஆக்சிடாக்சின், E ஃபார் என்டார்பின், S ஃபார் செரோட்டோனின். இந்த 4 கெமிக்கல் பாடியில பாசிட்டிவா வேலை செஞ்சு உடல்நல குறைவு இல்லாம எதிர்ப்பு சக்தியை கூட்டி ஒரு ஆரோக்கியமான உடம்பை கொடுக்கக்கூடிய சக்தியை நீங்க ஒரு எண்ணத்தினால கொண்டு வர முடியும். கொண்டு வரலைன்னா மாத்திரை சாப்பிட வேண்டி வரும். அதனால இந்த எண்ணத்தை நீங்க சரியாக்கி நன்றி உணர்வு சொல்லும் போது நானும் சுரக்குதுன்னு சொல்லி நான் சொல்லல, சயின்டிஸ்ட் சயின்ஸ் ரிசர்ச் பேப்பர் சொல்லுது. அதனால சாப்பிட்றதுக்கு கீழே உட்கார்ந்த பின்னால செய்ய வேண்டிய முதல் நன்றி உணர்வை கூறுங்க. இந்த நன்றி உணர்வுன்றது எந்த சாப்பாடு எப்ப சாப்பிட்டாலும் நன்றி உணர்வோடு சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டுல உங்களுக்கு தெரியாத ஒரு மாபெரும் சக்தி சேருது, அது உங்களை மாற்றுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இருந்து கடந்ததை மறந்துட்டு ஆரம்பிங்க நன்றி உணர்வோட. ஓகே, இந்த பதிவில் 2 பாயிண்ட் பார்த்தீங்க. உங்க நேரம் பொன்னானது. எத்தனையோ டாட் கனெக்ஷன்லாம் போட வேண்டியிருக்கு. உங்களுக்கு கால்ஸ் வந்திருக்கு, மெசேஜ் வந்திருக்கும். 5 நிமிஷத்துக்குள்ள பேசினா என்னை விட்டு போவேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்த பதிவில் இனியும் இதை காட்டு முக்கியமான விஷயங்களை பேச போகிறோம். வெயிட் பண்ணி 2வது பதிவு பார்த்தீங்கன்னா இந்த தொடர்பு சம்பந்தப்பட்ட வீடியோ முழுமை பெறும். ஓகேங்க.